வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இப்போ நான் சுற்றி திரியறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் சொல்லிட்டு ஒரு நகரில் தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த மாதிரி செடி மரம் இந்த ஒரு மரங்கள் ஒரு தோரணமாக தொடர்ந்து இருக்குது பார்த்தீங்களா. ரொம்பவே வாக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த லொக்கேஷனு. இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க கிச்சனுக்கு போக போகிறோம். அது யார் கிச்சன் அப்படின்றது வந்துட்டு எனக்கே தெரியாது. வாங்க போய் பார்க்கலாம். காந்திமதி சந்திரமூர்த்தி. காந்திமதி, உங்களுக்கு ஏன் காந்திமதினு காந்தியோட மதி கொடுத்துட்டாங்களா? அப்படி இல்லை, அக்டோபர் 2 பிறந்தனால அப்போ காந்திமதி. ஓகே ஓகே. ஸோ அப்போ காந்தி பட்டில் தான் அந்த காந்தி. ஓகே ஓகே. காந்திமதி, நீங்கள் சமையலில் வந்துட்டு எது சிறப்பாக பண்ணுவீங்க? வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே நல்லா செய்வேன். நல்லா செய்வீங்க. விரும்பி சாப்பிட்ருக்கிறது எது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க? வீட்டில் பசங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே தான் கேட்பாங்க. எது வந்து வீட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அம்மா எனக்கு இது வேண்டாம், இன்றைக்கி பண்ணுறதுனால வெளியே சாப்பிடுறதுன்னு சொல்கிற ஐட்டம் சாம்பார் அந்த மாதிரி. எவ்வளோ ஒரு செய்வீங்களா? அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். காந்திமதி வந்துட்டு இப்போது என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? இட்லி கைமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இட்லி கைமா ஸ்நாக்ஸா? இட்லி கைமாவில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்கறத விட நீங்களும் சேர்த்து பார்க்கலாம். சமைக்க போகலாமா? போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு காந்தி வந்துட்டு அவங்க கிச்சனில் வந்து கைமாவில் இட்லி பண்ணுறேன், இட்லியில் கைமா பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, கை மாறி ஏதாவது ஒரு கைமா கைக்கு வந்தால் சரிதான். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடர், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுடர். கார்ன்ஃப்ளவர். ஓகே. கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கீங்க இல்லையா? சரி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? இட்லி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுக்கணுமா? ஆமாம், ஸ்டீம் பண்ணி ஆறிட்டு. ஸ்டீம் பண்ணி வச்சிங்களா? உண்மையை சொல்லுங்கள், ஸ்டீம் பண்ணிங்களா மீதி போட இட்லியா? மீந்து போனாலும் செய்யலாம். ஓகே, பார்த்துக்கோங்க, அதை தான் கேட்க வந்தேன். ஓகே சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? இட்லியை கட் பண்ணிக்கலாம். கைமான்னா அப்படி கத்தியில் வச்சு கட் பண்ணுறதா? ஆமாம், கேட்டுக்கோங்க. கைமான்னா வந்துட்டு கையை வெட்டிக்காமல் கத்தியில் வச்சு கட் பண்ணணும். கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். கைமான்னா நல்ல மின்சுதாக தானே இருக்கணும். கொத்துக்கறி தான் கைமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான்வெஜ்ஜில் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வெஜ்ஜுக்கு வெஜிடேரியனில் நான்வெஜிடேரியனில் வந்துட்டு மின்சுட்டு போயிட்டு கைமான்னு அது இல்லை, நான்வெஜ் கைமா, இது வெஜ் கைமா. வெஜ் கைமான்றது கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே சரி காந்தி, இப்போ கட் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ணுங்க? இப்போ தண்ணி முதல்ல பிடிச்சிக்கணும். தண்ணி பிடிக்கணுமா? பிடிச்சி தரவா? இப்போ பாத்திரத்தில் இட்லியை போட்டுக்கலாம். இப்போ கார்ன் பவுடர். இட்லியில் ஏற்கனவே சால்ட்டு போட்டு தான் வச்சுருக்கோம், ஆவி கட்டியிருக்கோம். சரி, இப்போ இது கார்ன்ஃப்ளவர் பவுடர் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு கார்ன்ஃப்ளவரை போட்டு தூவி விட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம். பாட்டு நல்லா பாடுவீங்களா காந்தி நீங்கள்? ஐயோ, பேசுகிறதே கஷ்டம். பேசுகிறதே கஷ்டமா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியல இல்லைங்க, நல்லா தானே பேசுகிறேன். என்னங்க கஷ்டம் உங்களுக்கு பேசுகிறதுல? என்னங்க கஷ்டம்? தொண்டையில் எதனாச்சும் அடப்பு இருக்கா? என்ன கஷ்டம்? இப்போ ஆயில் போட்டுடலாமா? ஆயில் போடுமா? ஓப்போ, அவங்க ரொம்ப சீரியஸாக சமைக்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, காந்தி வந்துட்டு இப்போ கைமா வந்துட்டு கையால் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க. அடுப்பு பற்ற வைக்கணும் இல்லையா? பற்ற வச்சிருக்கு. ஓகே, கொஞ்சம் காயிட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுமா? ஆமாம். ஓகே, ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நிறைய எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது ரொம்ப நேரம் ஆகுமா சமைக்கிறதுக்கு? இது சீக்கிரமாக பண்ணி? இது அவ்வளோ நேரம் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை? எண்ணெய் ஃப்ரை பண்ணிடலாமா? செய்யலாம். ஓகே,
இது கலர் வேணும்னா நம்ம கேசரி பவுடர் கூட கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி போடலாம். கலர் இல்ல அப்படியே வேணும்னாவா? நேச்சுரலாக வேணும்னா இப்படியே செய்யலாம். ம். இட்லி கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். ம். ஸோ இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ இட்லினா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இதுனா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இட்லியை வந்துட்டு விரயம் பண்ணாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காந்திமதி மாதிரி இன்னும் கூட நீங்கள் வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம். சில்லி இட்லி, இட்லி மஞ்சூரியன், அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி நீங்கள் சமையல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணுறீங்களா, எங்க இல்லை வீட்டில் டிஷ் வந்துட்டு வந்து வீட்டுக்காரர் கற்றுக் கொடுத்தாரா? அப்படின்னா ஒன்றும் அவருக்கு டீயை தவிர எதுவும் போட தெரியாது. டீ தவிர. ஓகே, ஒத்துக்கிட்டாங்கப்பா, டீயாவது போட தெரியும். காலைல இவங்களை எழுப்புறது அவரு தான், நம்புங்க. அதான் கரெக்டாக சொல்கிறாங்க, டீ உண்மைதான். போட்டு எழுப்பாரு. அப்படிதானே இது இந்த டிஷ் வந்து எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டேன். ஓகே 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 ஓகே. நல்ல கலர் வந்துருச்சு, இன்னும் பொன்னிறமா கொஞ்சம் பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்குது. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எண்ணெய் கூட நிறைய குடிக்காம இந்த இட்லி வந்துட்டு ஆமாம். நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க காந்திமதி? இப்போ கிரேவி ரெடி பண்ணணும். சரி, ஓகே, சூப்பர். அடுப்பத்தை வச்சுக்கிறீங்களா? ம். அப்படியே இருக்கு. எண்ணெய் ஊற்றணுமா? ஆயில் போட்டு. ஓகே. கடுகு போடுவீங்க இல்லையா? தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு. கடுகு, கருவேப்பிலை போடலாம். இதாங்க. கடுகுன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமா? எல்லாருக்குமே பயம்தான். ஏன் கண்ணில் குத்திடணும்? ஆமாம், சமைக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கடுகு போடும்போது தள்ளி போடுங்க, கண்ணில் குத்திடும். ஓகே. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி, கடுகு போட்டிருக்காங்க, கருவேப்பிலை போட்டிருக்காங்க, இஞ்சி போடுறாங்க, பச்சை மிளகாய் போடுறாங்க, சாப் பண்ண பூண்டு, க்ரீன் சில்லி எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குறாங்க. ஓகே. இப்போ வெங்காயம் எடுங்க. வெங்காயம் போட போகிறீங்க? வெங்காயம், ஓகே. தக்காளி. தக்காளி உப்பு போடணுமா? தக்காளி போட்டு போடலாம் கொஞ்சம். இட்லியில் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்போம். இந்த வெங்காயம் கிரேவிக்கு வேண்டியது எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டால் போதும். ஆமாம். சரி. நல்லா தொக்கு மாதிரி வரணுமா அது? இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓகே ஓகே. சில்லி பவுடர் நல்லா தொக்கு மாதிரி வதங்கணுமா? இது வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க சொல்கிறாங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகே. இது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போடும். இப்போ தண்ணி போட்டுக்கணும். கிரேவின்றதுனால நிறைய தண்ணி வேணாம், திக்காகவே இருக்கட்டும். ஓகே. இது ஃப்ளார் கூட கரைக்கணும்னு சொன்னீங்க? ஆமாம், அது கரைக்கணும். இது கொஞ்சம் இதிலே கரைச்சிக்கலாமா? மிளகா இது போகட்டும். ஓகே. தண்ணி ஊற்றவா? ஊற்றுங்க. போதுமா? போதும். இது திக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே திக்னஸ் வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லியை வந்துட்டு அதில் போடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம். சாப் பண்ண ஆனியன் மேலே ராவா. ஓகே. கொத்தமல்லி. ஓகே. ஸோ கொஞ்சம் வதக்கணும், கொஞ்சம் ராவா போட்டுக்கணும். ஆமாம். ரெடி ஆயிடுச்சு காந்தி? இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண வேண்டியது தானே காந்தி? நான் சாப்பிட்றவா? சாப்பிட்டு பாருங்க. நானே தான் சாப்பிடணும் இல்லையா? ஓகே. நல்லா இருக்கு காந்தி, நல்லா காரமாக இருக்கு. ஆனால்
இட்லி வந்து இந்த க்ரன்ச்சியாக அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. சாஸு மேலே ஊறி சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. இட்லி கைமா. தேவையான பொருட்கள்: இட்லி, எண்ணெய், கடுகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்துமல்லி, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, சோளமாவு. செய்முறை: இட்லியை சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அதோடு சிறிதளவு சோளமாவு கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் இட்லியை பொரித்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, கறிவேப்பிலை, நறுக்கி வைத்துள்ள இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கவும். பின்பு வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். சிறிதளவு சோளமாவை கரைத்து இட்லி மசாலாவில் சேர்க்கவும். இறுதியாக பொரித்து வைத்துள்ள இட்லியை சேர்த்து நறுக்கி வைத்துள்ள பச்சை வெங்காயம், கொத்துமல்லி சேர்த்து இறக்கவும். இப்போது இட்லி கைமா தயார். காந்திமதி, நீங்கள் செஞ்சு கொடுத்த கைமா இட்லி ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு தரணும் இல்லையா? உங்கள் கூட சமைக்கிறதுக்காக தான் நான் உங்கள் கிச்சன் தேடி வந்தேன். உங்கள் கிச்சனில் நான் சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது? உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் இருக்குது, அதை வச்சு எதுனா வச்சுருக்கீங்களா? இருக்குது. ஓகே, சூப்பர். காந்திமதி கிச்சனில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் இதெல்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு டிஷ் பண்ண சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு காந்திமதி அவங்களுடைய கிச்சனில் வந்துட்டு மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மஷ்ரூம் பொட்டேட்டோ ரெண்டுத்தையுமே வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ண போகிறேன். முதல்ல அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி, பூண்டு, டொமேட்டோ, ஆனியன், மஷ்ரூம், பாயில் பண்ண பொட்டேட்டோ, ஜிஞ்சர் கொஞ்சம், கறி லீஃப் கொஞ்சம், இது வந்துட்டு பெரிஷபிள் வெஜிடபிள்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மைதா கொஞ்சம், ஃப்ளார் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மஷ்ரூம் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். பொட்டேட்டோ கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கலாமா? ஒரு எடுக்கு. நல்லா நம்ம மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அந்த க்ளம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக. நீங்கள் பேபி பொட்டேட்டோ தான் பண்ணணும்னு கிடையாது, இதுக்கு பிக் சைஸ் பொட்டேட்டோவும் வச்சு பண்ணலாம். சரி, நான் வந்து பேபி பொட்டேட்டோவை யூஸ் பண்ணுறேன். இப்போ பிக் சைஸ் பொட்டேட்டோன்னா இன்னும் உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேட்ச் பண்ணிவிட்டு ஃப்ளார் எடுக்கும், கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம், மைதா கொஞ்சம், கார்ன்ஃப்ளார் கொஞ்சம். இது சோள மாவு தானே? ஆமாம், இது மைதா. ஸ்பூன் வேணுமா? நல்லா சால்ட் எடுங்க. உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, உப்பு, மைதா, கார்ன்ஃப்ளவர். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். இந்த மேட்ச் பண்ண பொட்டேட்டோவை செப்பரேட்டாக வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலாவை அந்த பொட்டேட்டோவில் ஸ்டஃப் பண்ண போவோம். சரி, ஓகேவா? இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு மசாலா ரெடி பண்ணலாமா? இப்போ வந்துட்டு காந்தி நம்ம அந்த காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டோம். முதல்ல இந்த அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ். இது பிரெட் தான் போடணுமா, வேறு எதுனா யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், பிரெட் யூஸ் பண்ணலாம், இல்லை ரவா இருக்கு இல்லையா, ரவா யூஸ் பண்ணலாம், அவல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி ரஸ்க்கு இருந்தால் கூட. எஸ். ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இந்த பிளேட் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா?
மஷ்ரூமில் நிறைய வெரைட்டி தெரியாதுன்னு சொன்னதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த ஸ்நாக்ஸ்க்கும். சூப்பர் சூப்பர். மஷ்ரூம் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ. தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்துமல்லி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பிரெட் தூள், சோள மாவு, மைதா மாவு, எண்ணெய். செய்முறை: வெங்காயம், பச்சை மிளகாய், மஷ்ரூம், பூண்டு, இஞ்சி, கொத்துமல்லி, தக்காளி ஆகியவற்றை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து அதோடு சோள மாவு, மைதா மாவு, உப்பு சேர்த்து பிசைந்து வைத்துக் கொள்ளவும். இப்போது மசாலாவிற்கான செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் நறுக்கி வைத்துள்ள இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஷ்ரூம் சேர்த்து நன்றாக வதக்கவும். இதோடு தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பிரெட் தூள் சேர்த்து வதக்கவும். இறுதியாக கொத்துமல்லியை தூவவும். மசித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை சிறு உருண்டைகளாக பிடித்து தட்டி அதனுள் சிறிதளவு மசாலாவை வைத்து உருட்டி வைத்துக் கொள்ளவும். இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். இப்போது மஷ்ரூம் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ தயார். காந்திமதிக்கு வந்துட்டு என்னுடைய காளான் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் வந்துட்டு வேறு விதமான புது டிஷ்ஷோடு வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.